Hi friends. So last video la hoops la inheritance na enna அப்படின்றத பார்த்தோம். So inheritance la என்னென்ன types of inheritance இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 types of inheritance பார்த்தோம். அதுல hybrid inheritance multiple inheritance Java support பண்ணாது அப்படின்றத பத்தி பார்த்தோம். So எதனால Java support பண்ணாதுன்றத பத்தி பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய மூணு inheritance பத்தி நம்ம இன்னும் practically பார்க்கல. So அந்த single inheritance, multi level inheritance and hierarchical inheritance. So இத பத்தி practically பார்க்க போறோம். So last video la enna paathom appadina inheritance na enna alla enna types of inheritance irukku so inheritance edukkaga use pandrom idla inda 5 types of inheritance la edella Java support pannadhu அப்படின்றது எல்லாமே பார்த்தோம் so இதுதான் வந்து அந்த 5 types of inheritance இல்லையா so single inheritance and then multi level hierarchical multiple and hybrid inheritance so idla multiple and then hybrid inheritance இது ரெண்டும் support ஆகாது அப்படின்றதை நேத்தே பார்த்தோம் So, in the single inheritance, multi-level and hierarchical inheritance பத்தி பார்ப்போம். So, single inheritance அப்படின்றது already என்னன்றதை பார்த்தோம். ஒரே ஒரு parent class and then ஒரு child class வந்து இருக்கும். So, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா single inheritance சொல்லுவோம். Parentல இருக்கக்கூடிய properties and behaviors எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா childல directly access பண்ணிக்க முடியும். So, இந்த மாதிரி என்னோட class ரெண்டு classக்கு நடுவுல நான் வந்து relation மேக் பண்ணிட்டேன் அப்படினாலே parent child relation. So, அப்ப எனக்கு parent classல இருக்கக்கூடிய properties எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா child classல access பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி ரிலேஷனை மேக் பண்றோம்னா அங்க ரெண்டு கிளாஸ் தான் இருக்கு ஒரு parent தான் இருக்கு ஒரு child தான் இருக்கு அப்படினும்போது அது எனக்கு single inheritance சோ inheritance எதுக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சோ ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய கிளாसेसல தேவைப்படுது அப்படினும்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க மறுபடியும் ரைட் பண்ண தேவையில்லை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஒரே மெத்தட்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் ஆமாவா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் So, நான் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறேன் இந்த டிஸ்பிளே கிளாஸில் ஷோன்னு ஒரு மெத்தட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ வாய்ட ஷோ ஓகேவா ஸோ இந்த ஷோ மெத்தட்குள்ளே நான் என்ன ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ண போகிறேன் So, இந்த மாதிரி ரைட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க நான் நிறைய கிளாसेस கிரியேட் பண்ண போறேன் சோ எல்லா கிளாஸ்மே வந்து யூசர்ஸ் சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்றீங்கனா அதல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வெல்கம் registered successfully ஏதோ ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து உங்களுக்கு ஒன்னு ஷோ ஆகும் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து மல்டிபிள் யூசர் கிளாसेस வந்து கிரியேட் பண்ண போறேன் சோ ஒவ்வொரு யூசருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு யூசரையும் ஹலோ வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நான் இன்வைட் பண்ணனும் அப்படினா நான் மறுபடியும் வந்து கிளாஸ் user1 அப்படினு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் சோ இந்த யூசருக்கும் வந்து ஷோன்ற மெத்தட் மூலமா ஹலோ வெல்கம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன்னு வெச்சுக்கோங்க சோ அப்ப நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படினா மறுபடியும் கோட் ரைட் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ஷோன்னு ஒரு மெத்தட் எனக்கு இந்த கிளாஸ்ல இருக்கு டிஸ்ப்ளே கிளாஸ்ல இருக்கு இங்க நான் என்ன ரைட் பண்ணிருக்கணும் அதே தான் ஆல்ரெடி நான் இங்கேயும் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் சோ கோடை வந்து நான் என்ன பண்ண தேவையில்லை ரிப்பீட் பண்ண தேவையில்லை அதான் ஆல்ரெடி இருக்கு இல்லையா சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அதே கோடை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஆமாவா சோ மெத்தட் அப்படினாலே அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம் கோட் ரீயூசபிலிட்டிக்காக சோ அப்ப ஆல்ரெடி எனக்கு பிஹேவியர் இருக்கு அப்படினும்போது நான் மறுபடியும் அதே பிஹேவியரை என்னோட கிளாஸ்ல ரைட் பண்ணனும் அப்படின்ற நீட் வந்து கிடையாது சோ அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தடையே கால் பண்ணி இங்க நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பிஹேவியரை யூஸ் பண்ணிக்க முடியும் சோ அப்ப யூசர் 1 வந்தாலும் அவங்களுக்கும் எனக்கு வந்து ஹலோ வெல்கம்னு சொல்லணும் இல்ல எனக்கு அடுத்து வந்து வேற ஒரு யூசர் வராங்க கிளாஸ் user 2 சோ இந்த மாதிரி அடுத்த ஒரு யூசர் வராங்க அவங்களுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படினா ஹலோ வெல்கம்ன்ற ஸ்டேட்மென்ட்டை கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ண போறேன் அப்படினும்போது ஒவ்வொரு யூசர் கிளாஸ்லயும் நான் என்ன பண்ண தேவையில்லை தனித்தனியா இந்த மெத்தட்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற நீட் கிடையாது சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் ரிலேஷனை மேக் பண்றது மூலமா இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்க முடியும்னா என்னோட சைல்ட் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ அப்ப நான் என்ன பண்ண போறது இல்ல அப்படினா இங்க மெத்தட மறுபடியும் ஓவர்ரைட் பண்ண போறது இல்ல சோ ஆல்ரெடி அந்த மெத்தட் இருக்கு இல்லையா அதனால நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன் இதெல்லாம் நேத்தே பார்த்தோம் இல்லையா சோ நீங்க ரெண்டு கிளாஸ்க்கு வந்து ரிலேஷனை மேக் பண்ணனும் அப்படினா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க சோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி என்னோட கிளாஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன் சோ டிஸ்ப்ளே
ஸோ அப்போது டிஸ்பிளே அப்படின்றது என்னோட பேரண்ட் கிளாஸ், user1 அப்படின்றது டிஸ்பிளேலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆன கிளாஸ். ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா சைல்டு கிளாஸ் இல்லையா? ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சைல்டோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியே பேரண்டோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 2 கிளாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் void வெல்கம்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ அந்த வெல்கம் மெத்தட்குள்ளே நான் என்ன பிஹேவியரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஹலோ வெல்கம்னு தானே பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். ஹலோ வெல்கம்ன்ற பிஹேவியர் எனக்கு ஆல்ரெடி இந்த மெத்தடில் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷோ மெத்தடை இங்கே டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஒரு கிளாஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்பிளேன்றது வேறு ஒரு கிளாஸ், ஷோ அதுக்குள்ளே தான் இருக்குது. user1 அப்படின்றது வேறு ஒரு கிளாஸ், அதில் வெல்கம் மெத்தட் இருக்குது. நான் இந்த டிஸ்பிளே கிளாஸில் இருக்கக்கூடிய ஷோ மெத்தடை அடுத்த கிளாஸில் கால் பண்ணியிருக்கேன், user1ன்ற கிளாஸில் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணாமல் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் தான். ஏன் அப்படின்னா என்னோட கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது user1 அப்படின்றது டிஸ்பிளே கிளாஸோட சைல்டு கிளாஸ். ஸோ அப்போது பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாமே எனக்கு சைல்டோட பிஹேவியர்ஸ் தான். ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வெல்கம் மெத்தடை கால் பண்ணால் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ மெத்தடோட பிஹேவியரை அது கால் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போது டிஸ்பிளே கிளாஸ்லேயும் என்னால் ஷோ மெத்தட் மூலமாக ஹலோ வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸருக்கு கொடுக்க முடியும். இல்லை ஒரு யூசர் நியூவாக வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணணும், அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும். ஆனால் நான் மெத்தடை மறுபடியும் ரைட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனை நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ கோடை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி திஸ் மெத்தட், பேரண்ட்டில் என்ன பிஹேவியர் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரிங்கில் நேம் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு நேம் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூசர் அப்படின்றதையும் நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும் வெல்கம் மெத்தடில் அப்படின்னா ஸோ நேம் அப்படின்ற வேரியபிளையும் நான் டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரெக்டாக சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூசர் ob ஈக்குவல் டு நியூ யூசர். ஸோ இப்போது ob டாட் வெல்கம்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே யூசர் அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளில் தான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் டிஸ்பிளே கிளாஸில் இருக்கக்கூடிய ஷோ மெத்தடில் தான் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த நேமையோ இல்லை ஷோன்ற மெத்தடையோ நான் மெயின் மெத்தடில் கால் பண்ணவே இல்லை. அதே மாதிரி டிஸ்பிளேன்ற கிளாஸுக்கும் நான் எங்கேயுமே என்ன பண்ணல, ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணல. என்னோட சைல்டு கிளாஸ்க்கு தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சைல்டோட மெத்தடை தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட பிஹேவியர் தானே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆனால் எது வழியாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா சைல்டு மெத்தடில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சைல்டு கிளாஸ்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் மறுபடியும் உங்கள் கிளாஸில் அதே ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து கோடை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த கிளாஸை உங்கள் கிளாஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக. ஓகேவா? ஸோ இது என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரே ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது அண்ட் தென் ஒரு சைல்டு இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே போதும், பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் டேரெக்டாகவே வந்து ஷோ மெத்தடை கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பேரண்ட்டுக்கு தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் கால் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. ஸோ இதே ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸையும் கால் பண்ண முடியும். ஸோ அகெயின் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஹலோ வெல்கம்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி என்னால் கால் பண்ண முடியும். ஸோ ob அப்படின்றது நமக்கு சைல்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான். பட் அது வந்து எனக்கு சைல்டு கிளாஸில் தான் போய் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்ற மெத்தடை கால் பண்ணும். சாரி, ஷோ அப்படின்ற மெத்தடை எனக்கு தேடும். பட் ஷோ அப்படின்ற மெத்தட் எனக்கு user1 கிளாஸில் இல்லை. அப்போது இந்த கிளாஸுக்கான பேரண்ட் கிளாஸ் எது, டிஸ்பிளே அப்படின்ற கிளாஸ். அப்போ அந்த கிளாஸில் போயிட்டு ஷோன்ற மெத்தட் இருக்கான்னு பார்த்து அதை எனக்கு கால் பண்ணி வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா
மெத்தட்ஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருந்து கால் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வேரியபிளையும் கால் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்ன அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணும்போது சைல்டோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பேரண்டோட பிஹேவியர்ஸை கால் பண்ண முடியும். பட் பேரண்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சைல்டோட பிஹேவியர்ஸ்லாம் கால் பண்ண முடியுமானா கால் பண்ண முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும், பேரண்டோட பிஹேவியர்ஸ் எல்லாம் கால் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து பேரண்ட்டுக்கு தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற நீட் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சப்போஸ் எனக்கு பேரண்ட் கிளாஸில் சைல்டோட பிஹேவியர்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் கொடுக்கலாமா, எக்ஸ்டெண்ட் யூசர் ஒன்னு கொடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதாவது எப்படின்னா இப்போ கிளாஸ் டிஸ்பிளே எக்ஸ்டென்ஸ் யூசர் ஒன், கிளாஸ் யூசர் ஒன் எக்ஸ்டெண்ட் டிஸ்பிளே, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நான் மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா சைல்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட்டு சைல்டு ரெண்டையும் எடுக்கலாம், பேரண்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியும் சைல்டோட ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு பேரண்டோட பிஹேவியர்லாம் சைல்டில் தேவைப்படுது, சைல்டோட பிஹேவியர்லாம் பேரண்டில் தேவைப்படுது அப்படின்னா இது நம்ம ரெண்டு கிளாஸாக க்ரியேட் பண்ண வேண்டிய நீடே கிடையாது, ஒரே கிளாஸ்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரே கிளாஸாக க்ரியேட் பண்ணி எல்லா பிஹேவியர்ஸையும் ஒரே கிளாஸில் வச்சுக்கலாம். ரெண்டு கிளாஸாக தனியாக க்ரியேட் பண்ணி எதுக்காக மாற்றி ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? அந்த மாதிரி சர்க்கிளாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சைல்டுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி எனக்கு எப்படி பேரண்டோட பிஹேவியர்லாம் கால் ஆகுது அப்படின்னா நீங்கள் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டாரும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆகும். ஓகேவா? ஸோ சைல்டுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் அந்த சைல்டு கன்ஸ்ட்ரக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டாரையும் எனக்கு கால் பண்ணிவிடும். அதனால் பேரண்ட்டுக்குமே தான் எனக்கு இனிஷியலைஸ் ஆகும் ஆப்ஜெக்ட்டு. ஸோ சைல்டோட ஆப்ஜெக்டை நம்ம என்ன யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ சைல்டோட ஆப்ஜெக்டை நீங்கள் சைல்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேரண்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போது நாட் ஓன்லி யூசர் ஒன் கிளாஸ், என்னோட பேரண்ட் கிளாஸான டிஸ்பிளே கிளாஸுக்குமே எனக்கு என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதனால் இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சைல்டோட ஆப்ஜெக்டையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், பேரண்டோட ஆப்ஜெக்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், கால் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேரண்டோடதும் கால் ஆகும் எப்படின்னா, ஸோ இப்போ வந்து சைல்டு கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, யூசர் ஒன் இல்லையா. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, என்னோடய கிளாஸ் நேம் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேமாக இருக்கணுன்றது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைல்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ்லேயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்குறேன். ஸோ பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும், எப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனோ அப்போ தானே எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், சைல்டுக்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனா இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது சைல்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே, பேரண்டோடது கால் ஆகுமா ஆகாதா அப்படின்னா பேரண்டோடதும் கால் ஆகும். பிகாஸ் நீங்கள் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்திருக்கா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா தான் சைல்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆமாவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நியூ யூசர் ஒன் அப்படின்னு கொடுக்கும்போது பை டிஃபால்ட் எனக்கு வந்து இந்த சைல்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா, எல்லா கன்ஸ்ட்ரக்டர்லையுமே எனக்கு சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கும். சூப்பர் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பேரண்ட் கிளாஸு சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் தென் பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம், ஒரு பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஆஃப் அப்படின்னும் போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சூப்பர் அப்படின்னாலே என்னது, பேரண்ட் கிளாஸ் இல்லையா. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் எது வந்து பேரண்ட் கிளாஸோ அதை பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சூப்பர் கிளாஸ் சொல்லலாம், ஆர் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் அப்படின்னும் போது அது பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா
பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணிவிடும். ஸோ சூப்பர் ஆஃப் அப்படின்றது எனக்கு சூப்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டாருன்னு சொல்லுவோம். இதை சூப்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது அண்ட் தென் திஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. சூப்பர் அப்படின்றது எனக்கு பேரண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது போயிட்டு எனக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையே எனக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து நான் இங்கே மேனுவலாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொடுக்காட்டியுமே பை டிஃபால்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் தான் வந்து கால் ஆகும். ஸோ அது கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைல்டோட இந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் ஆஃப் திஸ் ஆஃப்னா என்ன அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸோ எப்படி வந்து சைல்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேரண்ட் கிளாஸ் மெத்தடை டேரெக்டாக கால் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் எனக்கு என்ன ஆகுது, பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டாருமே வந்து கால் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சைல்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் கால் பண்ண முடியும், பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நான் வந்து ஒரு கிளாஸை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் கிளாஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ யூசர் 1 வராங்க, யூசர் 1க்கு எனக்கு வந்து ஹலோ வெல்கம்னு டிஸ்பிளே பண்ணும், நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ யூசர் 2 வராங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா யூசர் 2க்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளாஸ் யூசர் 2 ஓகேவா எக்ஸ்டென்ஸ் ஸோ மல்டி லெவல் அப்படின்னும் போது டிஸ்பிளே அப்படின்றத யூசர் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் 2வை யூசர் 1லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். யூசர் 1 ஓகேவா? ஸோ லெவலாக வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே கிளாஸ் இருக்குது, அதை அடுத்தலாம் கிரேடான யூசர் 1 கிளாஸ்லேருந்தே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் யூசர் 2ன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர் 2 கிளாஸை யூசர் 1லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இந்த யூசர் 2 கிளாஸில் எதெல்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூசர் 1ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் டிஸ்பிளே கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். void மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்து, இல்லைன்னா விஷ் மெத்தட், விஷன்னு ஒரு மெத்தடை வச்சு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட் மார்னிங். ஸோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூசர் 2 வர, ஸோ யூசர் 2ல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவரை வெல்கம் பண்ணணும். ஸோ ஹலோ வெல்கம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா மறுபடியும் ரைட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அது எனக்கு எந்த கிளாஸில் இருக்குது, டிஸ்பிளே மெத்தட் டிஸ்பிளே அப்படின்ற கிளாஸில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே கிளாஸை நான் டேரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து யூசர் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஹலோ வெல்கம்னு எனக்கு பிரிண்ட்டும் பண்ணணும், ப்ளஸ் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு அவங்களுக்கு விஷும் பண்ணணும். அப்போது குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ணக்கூடியதும் எனக்கு எதில் இருக்குது, ஆல்ரெடி ஒரு கிளாஸில் இருக்குது இல்லையா, யூசர் 1 கிளாஸில். இப்போ எனக்கு வெல்கம் ஷோ மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனும் தேவைப்படுது, விஷ் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனும் தேவைப்படுது. இந்த ரெண்டு மெத்தடுமே எனக்கு எந்த கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும், யூசர் 1 கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே மெத்தட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காமல் யூசர் 1லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து கால் பண்ணும்போது இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பியில் வேணும் அப்படின்னா பியை வந்து எக்ஸ்டென்ஸ் ஏன்னு கொடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் பிலையும் நான் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து சின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த சி கிளாஸில் எனக்கு ஏவோட ப்ராப்பர்ட்டிஸும் வேணும், பியோட ப்ராப்பர்ட்டிஸும் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி பி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் எதெல்லாம் கால் பண்ண முடியும், ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் பியோட ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே தானே கால் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டென்ஸ் பி. ஸோ அப்போது ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ மேபி சியில் நான் புதுசாக ஒரு சில மெத்தட்ஸ் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் அடுத்த கிளாஸில் எனக்கு தேவைப்படலாம், அதுவும் தேவைப்படுது, அதோட பேரண்ட் பிஹேவியரில் இருக்கிறது எல்லாமும் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸ்டென்ஸ் சி
கொடுத்தேன் அப்படின்னா சி கிளாஸ், பி கிளாஸ் அண்ட் ஏ கிளாஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸையும் நான் என்னால் என்ன பண்ண முடியும், டி கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் அண்ட் தென் கிராண்ட் பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வாய்டு மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா user2 கிளாஸ் இல்லையா? ஸோ ஐ எம் user2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஷ் மெத்தடையும் கால் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஷோ மெத்தடையும் கால் பண்ணுறேன். ஓகேவா? விஷ் மெத்தட் எனக்கு user1 கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட், ஷோ மெத்தட் எனக்கு டிஸ்பிளே கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட். அது 2 கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடும் நான் என்ன பண்ணுறேன் என்னோட இந்த சைல்டு கிளாஸில் கால் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த சைல்டு வந்து எனக்கு user1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் user1ல் இருக்க மெத்தடை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். user1ஓட பேரண்ட்டு டிஸ்பிளே, அதாவது user2ஓட கிராண்ட் பேரண்ட். ஸோ அப்போ அந்த பிஹேவியரை என்னால் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மல்டி லெவலாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும் இல்லையா? இன்ஹெரிட்டன்ஸ்னாலே சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட லாஸ்ட்டு சைல்டு எது அப்படின்னா user2 அப்படின்றது. ஸோ அப்போது user2 அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ user2. ஸோ இப்போ ஓபி டாட் எதை மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா மெத்தட்னு சைல்டில் ஒன்று க்ரியேட் பண்ண இல்லையா, அதை கால் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஐ எம் user2 குட் மார்னிங் ஹலோ வெல்கம் வந்திருக்கா. இப்போவும் பாருங்கள் எனக்கு பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் கால் ஆகிருக்கு. ஸோ user2க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அந்த கன்ஸ்ட்ரக்டரில் அதுக்கான பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ user2 கிளாஸில் நம்ம எதுவும் பிரிண்ட் பண்ணலை கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி, அதனால் அது மட்டும் வரல, அதோட 2 பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு கால் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஓபியை யூஸ் பண்ணி அப்போ இந்த 2 கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க 2 கிளாஸஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ண முடியுமானா கால் பண்ண முடியும். ஸோ ஓபி டாட் ஷோ தனியாக கால் பண்ணுறேன், ஓபி டாட் விஷ். ஸோ எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடையும் ஓபின்ற ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மல்டி லெவலாகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும்போது எனக்கு ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் 1 சைல்டு வந்து இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வேறு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வேறு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு. சரி ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஹைராரிக்கலாக வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஸ்கூல்னு ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ வாய்டு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். அண்ட் தென் ஐம் ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாஃப்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போது ஸ்டூடெண்ட்டுக்கான பிஹேவியர்ஸ்
இல்லை ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் இதில் ரைட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாஃப்ஸ்க்கான பிஹேவியர்ஸ் ஆர் ஸ்டாஃப்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த மெத்தடில் ரைட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். பட் எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டாஃப்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ் தனியாக இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் எனக்கு தனியாக இருக்குது. ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்னு தெரியணும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கால் பண்ணிக்கணும். ஐம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் இங்கே கால் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் தனியாக ஸ்டூடெண்ட்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுபடியும் ரைட் பண்ணி சொல்லணுன்ற நீட் இல்லை. என்னோட இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பிஹேவியரை கால் பண்ணியே ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்க முடியும். ஆமாவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஸ்கூல் அப்படின்றத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் இங்கே வாய்டு ஸோ இங்கே வந்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து ரைட் பண்ண தேவையில்ல. ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி இந்த கிளாஸில் ஒரு மெத்தடில் இருக்குது. ஸோ அதையே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கால் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து கால் பண்ணிக்கிறேன் அந்த மெத்தட். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸ்டாஃப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு இந்த கிளாஸில் இருக்குது. அது வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஸோ அதனால் எனக்கு தேவையான மெத்தடை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கெட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் கிளாஸில் வேறு ஏதாச்சும் ஒரு சில மெத்தட்ஸையும் நான் வந்து இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் தனியாக வேணுமோ அதெல்லாம் வந்து நான் இங்கே ரைட் பண்ணிக்க போகிறேன், இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடி அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடில் வந்து ஐம் ஸ்டடிங். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாச்சும் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸில் எக்ஸ்ட்ரா ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாஃபுக்குன்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் ஸ்டாஃப். ஓகேவா? ஸோ ஸ்டாஃபோட கிளாஸில் ஸ்டாஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் ஸ்டாஃபுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களா? அப்போ இங்கே நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் அதே இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே ரைட் பண்ண தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கால் பண்ணி இங்கே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஷோ பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மெத்தட்ஸை வந்து இங்கே கால் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தட் இங்கே கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று அந்த கிளாஸ்க்கும் இந்த ஸ்டாஃப் கிளாஸ்க்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து இதை ஹையராரிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை மல்டி லெவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? மல்டி லெவல் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டையே நான் வந்து இங்கே எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஸ்டூடெண்ட் கிளாஸையே வந்து நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து எனக்கு ஸ்கூலுன்ற கிளாஸ் தானே ஆக்சஸ் பண்ண முடியுமேனா ஆக்சஸ் பண்ண முடியும் தான். ஆனால் ஸ்டூடெண்ட் கிளாஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டாஃபோட கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஆனால் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் எல்லாம் இங்கே தேவையா ஸ்டாஃபுக்கு அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தேவை. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அந்த பிஹேவியர்ஸை வந்து ஸ்டாஃப் கிளாஸில் ஆட் பண்ணலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டேட்டாஸ் எதுவுமே யாருக்கு தேவையில்லை, ஸ்டாஃப்க்கு வந்து தேவையில்லை. ஸோ ஸ்டாஃபுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது தெரியணும். அண்ட் தென் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே நான் ரைட் பண்ணலாம். இப்படி நான் ஸ்டூடெண்ட்டை மல்டி லெவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும் தான். என்னால் அந்த ஸ்டாஃப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கால் பண்ணிக்க முடியும் தான். ஆனால் தேவையில்லாமல் இந்த மெத்தட்ஸுமே என்னால் என்ன பண்ணிக்க இந்த கிளாஸில் இருக்கிறதா தான் மீனிங் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் மல்டி லெவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் இதோட பேரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு ஸ்டாஃப் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதெல்லாம் ஆனால் எனக்கு தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிஸ் தானே. எனக்கு தேவை
ஸ்டாஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது மட்டும் தெரியணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி லெவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காமல் ஹைராரிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது இதை எக்ஸ்டெண்ட் ஸ்கூல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது எனக்கு வந்து இங்கே 3 கிளாஸ் இருக்குது. ஒன்று ஸ்கூல் அப்படின்ற கிளாஸு, அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸ் அண்ட் ஸ்டாஃப்கான கிளாஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளாஸையும் ஸ்கூலில் இருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாஃப்ன்ற கிளாஸையும் வந்து ஸ்கூலில் இருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்குது? 2 சைல்டு இருக்கா, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்னு. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மல்டி லெவல். ஸோ ஆல்ரெடி இந்த ஏ கிளாஸில் இருக்கிறது பி கிளாஸில் இருக்கிறது 2 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து எனக்கு சியில் வேணும் அப்படின்னா இங்கே மல்டி லெவலாக வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏல இருக்கிறது பிக்கு வேணும், மறுபடியும் ஏல இருக்கிறது தான் எனக்கு சிக்கு வேணும், பியோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் மல்டி லெவலாக இன்ஹெரிட் பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரி ஹைராரிக்கலாக இன்ஹெரிட் பண்ணிப்பீங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைராரிக்கல். ஸோ ஹைராரிக்கல் அப்படின்னும் போது ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் 1 சைல்டு இருக்கும். மல்டி லெவல் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு, அந்த சைல்டு ஒரு சைல்டுக்கு பேரண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேரண்ட்டோட பிஹேவியர்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் உங்கள் சைல்டில் அப்படின்னா மல்டி லெவலாக இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இல்லை பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் மட்டும்தான் சைல்டுக்கு தேவைப்படுது. இப்போ இது ஆல்ரெடி பி வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு, பியோட பிஹேவியரே எனக்கு சியில் வேண்டாம், ஒன்லி ஏவோட பிஹேவியர் தான் வேணும் அப்படின்னும் போது ஏலேருந்தே நீங்கள் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் தனியாக. ஸோ மல்டி லெவலாக பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ அப்போ மறுபடியும் வந்து ஸ்டாஃப்க்கு வேறு ஏதாச்சும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நான் தனியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து டீச் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சு ஐம் டீச்சிங். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நான் தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அப்போது இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வந்து எதுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும், சைல்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ இங்கே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்லையும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்லையும் நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சைல்டுக்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இங்கே 2 சைல்டு இருக்குது, இதில் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, சிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போது பியோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி பியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட பேரண்ட் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சியோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி சியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அதோட பேரண்ட் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹைராரிக்கலாக நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஹைராரிக்கலாக கிளாஸஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது க்ரியேட் பண்ணியிருக்க எல்லா சைல்டுக்குமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே நான் வந்து ஸ்கூலுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். OB equal to new student. ஸோ அதே மாதிரி ஸ்டாஃப்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். OB1 equal to new staff. ஓகேவா? ஸோ அப்போது OB டாட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தட்ஸை வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் தானே இது. ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஒரு மெத்தட் அண்ட் ஸ்டடின்னு ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ டாட்டு ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஒரு மெத்தடு அண்ட் தென் ஸ்டடின்ற ஒரு மெத்தட். ஸோ OB டாட்டு ஸ்டடின்னு ஒரு மெத்தட். அண்ட் தென் OB டாட்டு நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டூடெண்ட் டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டடி இது எல்லாமே காட்டுதா? ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எந்த கிளாஸோட மெத்தட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் கிளாஸோட மெத்தட்ஸ். ஆனால் அது வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் காட்டுது. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஸ்கூலோட சைல்டு தான் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி காட்டுது. ஸோ சைல்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ண முடியும். ஸோ அதனால் பேரண்ட்டோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எனக்கு கால் ஆகுது. ஸோ இப்போ நான் சைல்டோடது யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு ஐம் ஸ்டூடெண்ட் ஐம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் எனக்கு கால் ஆயிருக்கு. ஆமாவா? ஸோ அப்போது பேரண்ட்டில் இருக்க பிஹேவியரையும் இதே ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ண முடியுமா அப்படின்னா கால் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் யார் தான்? ஸ்கூலுன்றது தான். ஸோ அப்போ OB டாட்டு ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மெத்தடையும் கால் பண்ணுறேன். OB டாட்டு ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மெத்தடையும் என்னால் கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு கால் ஆயிருக்கா?
ஐம் ஸ்டூடெண்ட், ஐம் ஸ்டடிங், ஐம் ஸ்டூடெண்ட்ன்றது எனக்கு மறுபடியும் கால் ஆயிருக்கு. ஐம் ஸ்டாஃப் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாஃபோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ OB1 டாட்டு ஒர்க் அப்படின்ற மெத்தடு, அதுக்கப்புறம் OB1 டாட்டு டீச்ன்ற மெத்தடு. ஆமாவா? ஸோ அதே மாதிரி பேரண்டோட பிஹேவியரை என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் நம்ம கால் பண்ணோம்ல, அதே மாதிரி OB1 யூஸ் பண்ணியும் பேரண்டோட பிஹேவியரை கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐம் ஸ்டாஃப், ஐம் டீச்சிங் அப்படின்றது வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? மல்டி லெவலாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஹைராரிக்கலாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.